ஹலோ காய்ஸ், நானும் உங்க தினேஷ்குமார். ஸோ நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தது என்னன்னா, ஸோ உங்க ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ட்ரைனிங் டியூரேஷன் என்ன, ஸோ உங்களுக்கு வந்து சேலரி போட்டாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சின்ன வீடியோ மாதிரி தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ட்ரைனிங் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஜனவரி 23 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஜான் 23 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் முடிக்கிறாங்க. ஸோ ஜூன் 23 முடியுது. சரிங்களா, அப்ராக்சிமேட்டா இதுல வந்து அவங்களோட ட்ரைனிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஷெட்யூல் 122 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 122 டேஸ்ல நம்மளுக்கு 24 டேஸ் வந்து ஜிஆர்எஸ். ஸோ முக்கியமான ரூல்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சிக்னல் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்றது, எந்த மாதிரி சிக்னல் இருந்தால் எப்படி போகணுன்றது ஜிஆர்எஸ்ல சொல்லி தருவாங்க. ஸோ இதுக்கு வந்து 24 டேஸ் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க டேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 98 டேஸ்ல தான் நம்மளுக்கு இருக்க இந்த லோகோஸ் பத்தி ட்ரபுள் ஷூட்டு, இந்த லோகோ எப்படி ஸ்டார்ட் பண்றது, எனர்ஜைஸ் பண்றது, எப்படி டீஎனர்ஜைஸ் பண்றது, எப்படி மூவ் பண்றதுன்றது உங்களுக்கு ரிமைனிங் இருக்க டைமிங் தான் சொல்லியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி மெரிட் லிஸ்ட் வச்சு ஒரு 120 மெம்பர்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். சரிங்களா, ஆர்ஆர்பி மெரிட் லிஸ்ட்ல 120 லாஸ்ட் 2019 வந்து கொடுத்தது. ஸோ இனிமேல் தான் இது வச்சு தான் மெரிட் லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து எதுனாலும் தெரியல, ரொம்ப ப்ரெஷரா என்னன்னு. ஸோ அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் டிவிஷனல் டிவிக்கு வந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டிவிக்கு ஒரு 500 மெம்பர்ஸ் வந்து மொத்தம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களை அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான், அதாவது சதன் ரீஜனும் பாலக்காடும் சேர்த்து, அதாவது திருவனந்தபுரம் அவங்களாம் சேர்த்து. ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்னை, முக்கியமா சென்னையில தான் நடக்கும் ட்ரைனிங் எல்லாமே. இந்த வருஷம் தான் வந்து திருச்சி ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த சென்னையில இவங்களே ஒரு 200 மெம்பர்ஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 280 மெம்பர்ஸ் என்னமோ இருக்கிறோம். ஸோ சென்னையில ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு அந்த 24 சொன்ன இல்லையா, 24 டேஸ் மட்டும். ஸோ அதுக்கு மட்டும் திருச்சி வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆள் இல்லாதனால திருச்சிலேயே இருக்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சிக்காண்டி. ஸோ அதனால பண்ணனால இப்போ எங்கேயுமே தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜன்ல எங்கேயுமே வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஸோ எல்லா இடமே ஆக்குபேஷன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிளாஸோட ஹாஸ்டல்ல தான் எங்களை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிளாஸ் எடுக்கிறது அவங்க தான் பர்மிஷன் மாரி கேட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வரதுக்கு ஜூன், சரிங்களா, ஜூன் 26 மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூன் 26 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பிரி ஆயிருக்கும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரி ஆயிருந்துச்சுன்னா, இது தமிழ்நாடு ஃபார்மேட்டோட ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பிரி ஆயிருந்துச்சுன்னா நியூவாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போனுமோ அவங்க வந்து மெயில் பண்ணி வர சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிவிஷனல் டிவிக்கு வந்து கூப்பிடலாம். ஸோ டிவிஷனல் டிவில வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இல்லாதவங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க. சில பேர் ஆஃப்லைன் வச்சிருப்பாங்க. இப்போ இடபிள்யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து வாங்குற ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் 20 டேஸாக இருக்கலாம். ஸோ அவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரயில்வே ஃபார்மேட் வேணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருப்போம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு, அது எல்லாமே எக்ஸ்பிரி ஆயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த் தான் அந்த வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஸோ டிவிஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் அனுப்புவாங்க. ஸோ ரயில்வேயோட அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து வாங்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்ட் என்னன்னா ஜூன் 23 அப்புறம் எப்போமா உங்களுக்கான செகண்ட் டிவி வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த செகண்ட் பேட்சுக்குள்ள என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த ரீ அப்பீல் மெடிக்கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அவங்கள கூட வந்து ஃபினிஷ் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ். உங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. 3 பார்ட்ஸ். யார் வந்தாலுமே எப்போ வந்தாலுமே 3 பார்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வென்ஷன் சொல்லி ஒரு டாபிக், கன்வென்ஷனல் லோக்கோன்னு ஒன்று. நெக்ஸ்ட் இதில் கன்வென்ஷனல் லோக்கோ ட்ரபுள் ஷூட்னு ஒன்று இருக்கும். ட்ரபுள் ஷூட்டிங்னா ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு இன்பிட்வீன்ல அந்த மாதிரி அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இது ஒரு டாபிக். சரிங்களா, இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட் ஜிஆர்எஸ், இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட் த்ரீ ஃபேஸ் லோகோ, இது ஒரு டாபிக். ஸோ மொத்தம் 3 டாபிக் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பார்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றதை நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து ஜிஆர்எஸும் 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் போது கன்வென்ஷன்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். கன்வென்ஷன்லாம் பழசு, ரொம்ப பழசா முன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா லோகோஸ், அந்த மாதிரி லோகோஸ்ல பார்த்தீங்கன்னா
இப்போ WAP 4 அடுத்து 1 அதேமாரி WAG கூட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 7 இந்த 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 லோக்கோ பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் லோக்கோல வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த 4 லோக்கோ பற்றி நம்ம இதில் தான் உங்களுக்கு வந்து அதிக ட்ரபுள்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய மெக்கானிக்கல் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால இதோட சிலபஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரூல்ஸ் தான். எந்த சிக்னல் போடுவாங்க? இப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கு. ஸோ அட்டென்ஷன்னா டபுள் எல்லோ சொல்லுவாங்க இல்லையா? டபுள் எல்லோ. ஸோ அடுத்து வந்து ஒரு காஷன்னா ஒரு எல்லோ, அடுத்து கிரீன் ப்ரொசீட். சரிங்களா? ஸோ டைரக்டா உங்களுக்கு வந்து ரெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சாரி ப்ரொசீட் நம்ம டேஞ்சர் இருக்கும். இந்த இடத்துல டேஞ்சர் இருக்கும். ஸோ ட்ரெயினை வந்து டேரக்டா இப்போ நீங்க 130 ஸ்பீட்ல வந்துட்டீங்கன்னா டேரக்டா கொடுத்து ரெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் இறக்கி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எந்த மாதிரி சிக்னல் இருந்தால் எப்படி பாஸ் பண்ணலாம், ஸோ என்ன வாங்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 ஃபேஸ் நம்மளுக்கு WAG 9 வருது. ஸோ அப்புறம் WAG 12, அடுத்து WAG 5, அதே மாதிரி WAG 7, சாரி WAP 7. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இது. ஸோ இதுல ஒரு இது முடிக்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ கன்வென்ஷன் முடிஞ்சு, ஸோ அதோட எக்ஸாம் வந்து ஃபைனல்ல இருக்கும். ஃபைனல் எக்ஸாமா நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி GRS முடிஞ்ச கையோட அடுத்த நாள் 24 டேஸ் முடியுது இல்லையா? அந்த 24th டே பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். ஸோ அதே மாதிரி இதுலயும் 24th டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி இதுலயும் லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வரும். ஸோ இன்பிட்டிங்ல உங்களுக்கு ஹேண்டில்ன்ற மாதிரி அனுப்புவாங்க. ஹேண்டிலிங்னா அந்த லோக்கோ எப்படி இருக்கு பாக்குறது, நீங்க ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் லாஸ்ட் மந்த் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 டேஸ் அந்த ரேஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈரோடு நம்மளோட எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஹேண்டிலிங் பண்ற மாதிரி இருக்கும். லோக்கோ க்ரூவோட நம்மளும் ஏறி போகணும். அவங்க என்னென்ன பண்றாங்க, நடுவில் ஏதாவது ட்ரபிள் ஷூட் வந்தா எந்த ட்ரபிள் ஷூட் அட்டன் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க உள்ள இருந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் எக்ஸாம் படிக்க டைம் இருக்குமா கேட்டீங்க. ஸோ ரொம்ப டைம் இருக்கும். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் ஏஎல்பி ஆஸ்பெக்ட்ல நம்ம ஏஎல்பியா தான் இருக்க போறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்றது முக்கியமான கொஸ்டின் தான் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் உள்ள படிக்க ஆரம்பிக்கும் போது. ஸோ அதனால எக்ஸாமுக்குலாம் அந்த அளவுக்குலாம் பயம் வேணாம். மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 41 வேர்ட் இருக்கும், 60 ரிட்டைனிங் இருக்கும். ஸோ ரைட் பண்ற எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் மாரி எழுதுவோம் நம்ம. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா படிச்சிருவோம் நம்ம, MCQவா ஃபுல்லா பார்த்துருப்போம். அதனால ஈஸியா படிச்சிருவோம். ஆனா எழுதும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறந்து போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸோ மித்தபடி பெரிய டாஸ்க்லாம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு வேற எக்ஸாம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்களா தான் இந்த பீரியட்ல படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரெயின் ஏறிட்டீங்கன்னும் போது ரொம்ப டைம் வந்து லாக் ஆயிடும். நம்ம தான் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன். ஸோ பிப்ரவரி மாதம் தான் வந்து ஸ்டைஃபன் போட்டிருந்தாங்க. ஸோ ஜனவரி மந்த் அந்த ஒரு 7 டேஸ் 8 டேஸ் வந்து போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஸ்டைஃபன் வரல. மேபி இப்போ வரப்போகிற மாசத்துல வரலாம். ஸோ ஸ்டைஃபன் டேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு போட்டது வந்து 14th தான் போட்டாங்க. சரிங்களா? அதாவது ட்ரைனிங்ல இருக்கும்போது மட்டும் 14th அந்த 10ஆம் தேதிக்கு மேலே வந்து வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. ட்ரைனிங்ல இருக்கும்போது 10ஆம் தேதி மேலே, ட்ரைனிங் முடிஞ்சக்கப்புறம் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பில் யூனிட்ல வந்து ஸ்டைஃபன் பில் தான் போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து சேலரின்னு போடல, ஸ்டைஃபன் தான் போட்டிருக்கு. ஸோ அதனால 10th அப்புறம் தான் எப்பயுமே வரும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டிஏ போட்டிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 58% வந்து இருக்கு. ஸோ அந்த டிஏ போட்டிருக்காங்க. பேசிக்கோட டிஏ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் இது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்தோட 28 நாள் சம்பளம் தான் வந்திருக்கு. இன்னும் அந்த ஜனவரி வந்து அப்கமிங்ல வரும். ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ இயர்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 3% தான். பேசிக்ல 3%, பேசிக்ல 3%னா அப்ராக்சிமேட்டா ஒரு 600. சரிங்களா? ஒரு வருஷமும் நம்ம பேசிக் ஏற ஏற இதுல இருந்து 3% ஏறிட்டு இருக்கும். 600 ரூபா. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த 19,900 இருக்கு இல்லையா? ஸோ இதுல 600 சேரும் நம்மளுக்கு 20,500 வரும். ஸோ இதுல 3% அடுத்து. ஸோ 610 ரூபா. ஸோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா ஏறிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஏறும். ஸோ இது ஒரு பக்கமா இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இங்க ஸ்டைஃபன் போகவும் நம்ம சேலரின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் HRA, ஸோ நிறைய அலவன்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் பே ஒன்று, அப்புறம் டிஏ ஒன்று, ஸோ நெக்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 20%. சரிங்களா? இப்போ பேசிக் பே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 9900 இருக்குங்களா? ஸோ டிஏ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வந்துச்சு? 11500 வந்துச்சு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டுருங்க. சரிங்களா? ஹெச்ஆர்ஏ 20% போது இது வந்து ஒரு 4K வரும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ். ட்ராவல் அலவன்ஸ் டிஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1500 rupees. ட்ராவல் அலவன்ஸ் எதுக்குன்னா நீங்கள் டியூட்டிக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வரீங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்க்காண்டி ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறது. அடுத்து கிலோமீட்டர் அலவன்ஸ். ஸோ கிலோமீட்டர் அலவன்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும், எவ்வளோ வருதுன்னு தெரியாது. நம்ம ரன்னிங் ஆகும்போது தான் நம்மளுக்கான கிலோமீட்டர் அலவன்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சார்ஜ், அந்த லைட் டார்ச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான செல் சார்ஜ், செல் பேட்டரி, ஸோ அதுக்கு ஒரு 120 rupees இந்த ரேஞ்ச் வரும். இதுக்கப்புறம் ஏதாவது அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அந்த இதுவும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சேலரி டீட்டெயில். நம்ம ஸ்டாஃப் ஆகும்போது நம்மளுக்கு இந்த அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இந்த 3 இது நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா, இந்த 3 தான் நம்மளுக்கான ப்ளஸ்ஸாக தெரியும். மித்தபடி ஸ்டைஃபன்ல இருக்க மாதிரி அதிசயம் தான். ஏன்னா டிஏ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா போட மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைம் வந்து போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது வரும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுக்கான கிளியரான ஒரு இது இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு மந்த்லி நம்ம வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் ரன் பண்ணா கூட ஒரு கிலோமீட்டருக்கு 4 rupees போட்டாலே 12K வந்து நமக்கு வந்துடும். ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம சேலரி வாங்குறது பார்த்தீங்கன்னா 50K வந்து ரீச் பண்ணலாம். ஒரு மந்த்துக்கு ட்ரைனிங் முடிச்சு நம்ம உள்ள போகும்போது 50Kன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இதுலயே 31 வந்துருச்சு, 35, ஸோ இல்லை 12, இந்த ரேஞ்ச் வந்து 50K வரலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுன்ற மாரி சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன இதுன்னு. ஸோ கிலோமீட்டர் அலவன்ஸ் சொல்லி நம்மளுக்கு தனியாவே இருக்கு. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ₹3.76. நீங்க ஒரு கிலோமீட்டர் ஓத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஸோ இதில் நான் கூகுள்ல இருந்தா எடுத்தேன். சரிங்களா, ஸோ இது சரியான டீட்டெயில் நம்மள்ட்ட இல்லை. ஒரு கிலோமீட்டருக்கு ₹3.76. ஸோ நெக்ஸ்ட் சீனியர் அசிஸ்டன்ட். சரிங்களா, சீனியர் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இந்த ரேஞ்ச் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹3.91. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து ஷண்டிங் இருக்கு. ஷண்டிங்லயே வந்து ஏஎல்பில தான் இருப்பீங்க. ஷண்டிங்ல ஏஎல்பி லைன்ல ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ₹3.91. ஸோ எல்பி ஷண்டிங்ல ஒன்று வரும். ஷண்டிங்ல எல்பி லெவல்ல, இது வந்து ஏஎல்பி லெவல்ல, அதாவது லெவல் 2, இது லெவல் 1ன்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதான் ஏஎல்பி எல்பின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹4.03. ஸோ இந்த ரேஞ்ச். அடுத்து நீங்க வந்து லோக்கோ பைலட், லோக்கோ பைலட் குட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டீங்கன்னா ₹5.20 வரும். அடுத்து லோக்கோ பைலட் பேசஞ்சர் ஆர் மோட்டார்மேன். ஸோ இதுக்கு போயிட்டீங்கன்னா ₹5.25. அடுத்து லோக்கோ பைலட் மெயில் இருக்கு, அதாவது எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் இந்த லைன்ல இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே இதுல தான் வரும். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹5.30 ஒரு கிலோமீட்டருக்கு இதெல்லாமே. ஸோ இது நீங்க வந்து மந்த்லி எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறீங்களோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு கணக்கு வரும். ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு என்னன்னா நம்மளுக்கு 8 ஹவர்ஸ்ன்ற டியூட்டி. சரிங்களா, 8 ஹவர்ஸ் வந்து மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ன்ற மாதிரி. இப்போ ஷண்டிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா 15 km தான் அவங்க ஸ்பீடு ஓட்டணும். ஷண்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது ஸ்டேஷனுக்குள்ள இன்ஜின் கோச்சஸ் எடுத்துட்டு போறது வரது இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 15 km தான். ஸ்டேஷனுக்குள்ள ஓட்டும் போது 15 km தாண்டக்கூடாது, அவ்வளோதான் ஸ்பீடு. ஸோ இப்படி வச்சு நம்ம 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 120 km வந்து அவங்களால ஒரு நாள் ஓட்ட முடியும். சரிங்களா, ஒரு நாளைக்கு 120 km ஓட்ட முடியும்னா மந்த்லி அவங்களோட லிமிட் பார்த்தீங்கன்னா 1600 km வந்து அவங்களால ஓட்ட முடியும். நம்ம ஒரு கிலோமீட்டர் அலவன்ஸ் வந்து வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ 3000 km. ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சிருந்தது. ஸோ இந்த ரேஞ்சுன்னும் போது 1600. ஸோ சாலிடா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து வரும். ஸோ அதனால அடுத்து நெக்ஸ்ட் டைம் டியூட்டி முடிஞ்சு உள்ள போகும்போது சேலரி ஸ்லிப் வரும்போது அதுவும் நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா, அப்புறம் அதே மாதிரி நாங்கள் வந்து ட்ரைனிங் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 days, அதாவது ஹேண்டலிங், லோக்கோ ஹேண்டலிங்ன்ற மாதிரி 8 days போயிருந்தோம். 8 to 10 days வந்து போயிருந்தோமா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் ஏறி போனோம். லோக்கலில் போகும்போது நாங்கள் மேக்ஸிமம் வந்து சேலம் டிவிஷன் போது அங்கே வந்து கூட்ஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால WHG 5 and 7 தான் நாங்கள் வந்து போனது, அதிகம் ட்ராவல் பண்ணது 5 and 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட்ஸ் மூவ்மெண்ட் அதிகம் அந்த லைனில். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் அதிகம். ஸோ அதனால நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும்
நம்ம பேசஞ்சர் ட்ரெயின் போகும்போதே கூட்ஸ் வந்து சைட்ல லூப் லைன்ல போட்டு தான் நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பிரஸ்லாம் போகும்போது அடிக்கடி இருக்கு. ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரெயின்ஸ் அது கிராஸ் ஆகிடும் அந்த லைன்ல. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து லைன்ல அடிக்கடி நம்மள சைடு போட்டுட்டே இருப்பாங்க பார்த்துக்குவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், கூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிலே பண்ணாங்க. நான் போனப்போ ஒரு 9 ஹவர்ஸ் டியூட்டி, 9 ஹவர்ஸ் ஆச்சு. ஆனா 9 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கிராஸ் பண்ணும். ஸோ அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதனால கூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு கூட்ஸ்ல. ஏன்னா டைரக்டா ஓட்டிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பினஸ் எதுவுமே வராது, போர் அடிக்காது. கொஞ்சம் அடுத்தது சிக்னல் வந்து நம்ம பார்த்துட்டே போவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் வந்து உங்களுக்கு உடனே 10 கிலோமீட்டர்ஸ் வண்டி எடுத்து 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா லூப்ல சும்மாவே இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரொம்பவே இதுவாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால கூட்ஸ் ஒன்று தான். கூட்ஸை தாண்டிட்டோம்னா ஏஎல்பியோட இது வந்து பெட்டராகவே இருக்கும். இப்போ எக்ஸ்பிரஸ்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பேசஞ்சர் ஏஎல்பி பேசஞ்சர் வந்து சீனியர் ஏஎல்பி ஆயிட்டாலே நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாகவே போகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கூட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ நம்மளுக்குன்னு இல்லை, எல்லாருமே இந்த ஃபேஸ் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. நம்மளுக்கு முன்னாடி இப்போ ஏஎல்பியா இருக்கவங்க, இப்போ கூட்ஸ் எல்பியா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து ஏஎல்பி கிராஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சீனியர் ஏஎல்பி கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்துதான் எல்பி ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ஸ்டேஜ்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம எல்பி ஆகும்போதும் மறுபடியும் நம்ம கூட்ஸ் எடுக்கும்போதும் அகெயின் இந்த டைம் வந்து ஆகதான் செய்யும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், கூட்ஸை மட்டும் நவுந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷெடியூல் தான் எல்லாமே. ஏன்னா இது வந்து ஷெடியூலே கிடையாது. மேபி இன்னைக்கு 9 ஹவர்ஸா இருக்கலாம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்ல கூட 120 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஷெடியூல் கிடையாது. நம்ம எப்போ ரெஸ்ட்டுக்கு போறோமோ ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டியூட்டி கூப்பிடுவாங்க. இதே நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் வைகையில திருச்சியில ஏறுறீங்க அப்படின்னா 9 மணிக்கு ஏறுறீங்கன்னா சென்னைக்கு 2 மணிக்கு போகுதுன்னா அது 2 மணி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துருவோம். மறுபடியும் அடுத்து வந்து உங்களுக்கு நைட் எப்போ ட்ரெயின் இருக்கோ அந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த ட்ரெயின்ல போவீங்க, ரிட்டர்ன் இந்த ட்ரெயின்ல வருவீங்க, இதோட முடிஞ்சிருன்ற மாதிரி. ஆனா கூட்ஸ்ல வந்து அப்படி ஒரு ஃபிக்ஸ்டு வந்து கிடையாது. ஸோ அது ஒண்ணுதான் விஷயமே. பட் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப். நிறைய பேர் இதை லைக் பண்ணி வரவங்களும் இருக்காங்க, அதை நானும் ஒரு ஆளு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. புதுசா பார்த்தா கூட இப்போ இனிதான் படிக்க போறோம், ரயில்வேல ஏதாவது ஒரு ஜாப் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏஎல்பி ஆகுங்க. ஸோ இதான் நான் வந்து சொல்ற விஷயம். ஸோ ஸ்டேஜஸ் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் ஃபிட்டா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே ரயில்வேல உள்ள வரதுக்கான ஈஸியஸ்ட் வே பார்த்தீங்கன்னா ஏஎல்பி. ஸோ இல்ல எனக்கு வந்து கண்ணு கொஞ்சம் வீக்கா இருக்கு ப்ரோ, எனக்கு வந்து கண் வந்து இல்ல 6/9 தான் இருக்குன்னா, நீங்க உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு என்ன எஸ்எம் முடியுமா, நம்ம வந்து நல்லா படிப்போம், ஜிகே எல்லாம் நல்லா கவர் பண்ணிடுறீங்கன்னா எஸ்எம் எடுங்க. இல்ல என்டிபிசியில் நிறைய கேட்டகரி இருக்கு, கூட்ஸ் கார்டு எடுங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலான இதுதான். கூட்ஸ் கார்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவலான சேலரி தான் வருது அவங்களோடதும். ஸோ கூட்ஸ் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் அலவன்ஸ் எல்லாமே உண்டு. கூட்ஸ் கார்டுக்கும் கிலோமீட்டர் அலவன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் தான். ஸோ இதுக்கும் பெஸ்ட். ஆனா வந்து என்னன்னா சோலோவா இருக்கணும். ஸோ நம்மளுக்காவது பார்த்தீங்கன்னா இந்த டைம் இன்பிட்வீன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இனிமேல் சிக்னல் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்பி இருப்பாங்க, அவங்க கூட பேசிக்கலாம், அவங்க நம்மளோட பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் ஜாலியாக போயிடும். ஆனால் இந்த கூட்ஸ் காலில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து யாருமே அந்த கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ முடிஞ்சா அதை சால்வ் பண்றேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.